நடிகர் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் அதோட 15வது ஆண்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக அதில் இதுவரைக்கும் அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் யாரெல்லாம் பயனடைஞ்சாங்களோ எல்லா மாணவர்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறையா பேர் அதை பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாரையும் ரொம்ப நெகிழக்கூடிய வகையில் அந்த ஃபங்க்ஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் இந்த 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6700க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து கல்வி உதவி செஞ்சு அவங்கள படிக்க வச்சு வெறும் கல்வி உதவி அப்படிங்கிறதோடு நிற்காம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க கூட நின்றுருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உதவிகள் வந்து யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் யாருக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு போய் செய்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மலாம் உதவி செய்யும்போது சில பேர் நம்மளை ஏமாற்ற சம்பவங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படின்னும்போது யாருக்கு தேவை, அதுவும் குறிப்பாக கல்விக்கு இந்த ஏழை மாணவர்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு போய் உதவி செஞ்சு ஒவ்வொரு படிநிலைகள்லையும் அவங்க கூட நின்று அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குறது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப 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 பெரிய விஷயம், பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஒரு 2020 காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து கோவில்களுக்கு அதிக நிதியை செலவழிக்கிறது காட்டிலும் பள்ளிகளுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்து எழும்பியது. அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. ஆனால் அன்றைக்கி எனக்கு தெரியலை ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ பொதுவாக அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அவங்க வந்து சும்மா ட்வீட் போடுறதோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் இவங்க போய் மும்பையில் இருப்பாங்க, இவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இன்டர்நேஷ்னல் அளவுக்கான எஜுகேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக வச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த விஷயத்த செய்கிறதுனால தான் நாங்கள் இதை கேட்குறோம், இதை சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து உரைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நடிகர் சூர்யாவுக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்களை இங்கே சில சாதிய அமைப்புகளும் மதவாதிகளும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் ஜெய்பீம் படத்துலேருந்தே இன்னும் அதிகமான வெறுப்பு. அதற்கடுத்து என்ன படம் வந்தாலும் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டுட்டு அதாவது அவரை வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணத்திலேயே வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சிம்பிளாக ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. சிம்பிளாக அப்படிங்கிறத விட அன்னைக்கு என்ன சொன்னேன், நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடி, நீ இப்போ நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்களால் அதாவது அந்த குறிப்பிட்ட சாதியவாதிகளால் மதவாதிகளால் கண்டுகொள்ளப்படாத அவங்க சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6700க்கும் மேற்பட்ட மாணவர்களை நான் படிக்க வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சு காட்டியிருக்கேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அகரத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கிற இது போன்ற உதவிகள் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.